வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன? ஒரு அப்ஜெக்ட் மேலே செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது. அப்புறம் செவரல் ஆக்ட் பண்ணும்போது அதோட இந்த ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி எழுதிக்கிறோம். A diagram showing all the forces acting on a body using arrows, considering the body as a point mass. Suppose இப்படி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சர்ஃபேஸ், இது மேலே ஒரு பிளாக் இருக்குது. பிளாக், திஸ் இஸ் பிளாக். இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலாம்? இந்த ஃபோர்ஸு இது மேலே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இந்த பிளாக்கு இந்த சர்ஃபேஸ் மேலே, இந்த சர்ஃபேஸ் இது மேலே ஒரு சேம் ரியாக்ஷன் கொடுக்கும். அதான் நார்மல் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதோட வெயிட் ஆஃப் த பாடி எம்ஜி வெளியில் ஆக்ட் பண்ணும். சப்போஸ் மோஷன் இந்த பக்கம் இருந்தால், ஃப்ரிக்ஷன் ரெண்டுத்துக்கும் கான்டாக்ட் சர்ஃபேஸில் இந்த பக்கம் இருக்கும். ஸோ மோஷனுக்கு ஆப்போசிட் சைடில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ட்ரா பண்ணுற ஃப்ரீ பாடி டயக்ராம், இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி எழுதலாம்? சப்போஸ் ஆன் பிளாக், ஃப்ரீ பாடி டயக்ராம் பிளாக்குக்கு பண்ணுறோம். ஸோ இந்த பிளாக்குக்கு, நாட் ஃபார் த சர்ஃபேஸ். எப்போதும் ஆல்வேஸ் பாடிக்கு தான் பண்ணுவோம். பாடினா பிளாக், பாடி, புள்ளி ஆர் எனி திங். ஸோ கிரவுண்டுக்கு நம்ம பண்ண மாட்டோம், சர்ஃபேஸ்க்கு. ஸோ இந்த பிளாக் மேலே, ஸோ வி டேக் திஸ் பிளாக் அஸ் ஏ பாயிண்ட் மாஸ். பாயிண்ட் மாஸ் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆல் த பாடிஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் பாயிண்ட் மாஸ். ஸோ இந்த பாடிக்காக நம்ம பண்ணுறோம், இதை பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், weight of the body will act downwards. The weight of the body will act downwards. Weight of the body, the W is equal to m into g. Weight of the body will act downwards. Weight of the body vertically downwards act பண்ணுது. All body as point, எல்லா பாடி, இங்கே ஒரு பாடி தான் இருக்குது. 3 அப்படியே கான்டாக்ட் ஃபோர்ஸ். இங்கே கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது? இந்த பிளாக் ஒன்று இருக்குது இங்கே, இதுதான் நம்ம பிளாக்குன்னு வச்சுக்கோம். இதை பிளாக்குன்னு வச்சுக்கிட்டு இது சர்ஃபேஸு அது மேலே வச்சுருக்கோம். இந்த பிளாக், இந்த சர்ஃபேஸு இந்த பிளாக்கும் கான்டாக்ட் இருக்குது. இதான் கான்டாக்ட் இருக்குது, கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ இது இந்த பிளாக்கு, இந்த சர்ஃபேஸ் இது மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த பிளாக்கு இது மேலே இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அப்ளை கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஃபார் ஈச் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஃபிசிக்கல் கான்டாக்டுக்கு தட் இஸ் நார்மல் ரியாக்ஷன் கூட நம்ம சொல்லலாம். கீப் ஆல் த ஃபோர்ஸஸ் டெய்ல் டு டெய்ல். சப்போஸ் இந்த பிளாக் மேலே என்ன ஃபோர்ஸ் அடிக்குது? இதுதான் இந்த சர்ஃபேஸ், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அந்த பாயிண்ட் மாஸ்லேருந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் போகுது. ஸோ டெய்ல், ஸோ மாஸ்லேருந்து இந்த பாயிண்ட் மாஸ்லேருந்து டெய்லை தான் அதுலேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வரணும். இதோட டெய்லை இங்கே கொண்டு போகிறோம், இதோட டெய்லை இங்கே கொண்டு வரோம். தென் எம்ஜி கொண்டு, இதில் வேறு என்ன இருக்குது? வேறு எந்த ஃபோர்ஸும் இல்லை. ஏன்னா இது அட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால வேறு எந்த ஃபோர்ஸும் இது மேலே ஆக்ட் பண்ணல. ஸோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் இன் எ டைரெக்ஷன் ஆப்போசிட் டு த மோஷன் ஆஃப் த பாடி. சப்போஸ் மோஷன் இந்த பக்கம் இருந்தால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி நம்ம இது வரைக்கும் இனிமேல் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு வர டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முடிச்சு கனெக்டட் பாடி மோஷன் முடிச்சுட்டு ஃப்ரிக்ஷனோட நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் சாப்டர் முடிஞ்சிடும். நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் என்ன? அது ஒரு ஃபோர்ஸ். சப்போஸ் ஒரு பாடியை சர்ஃபேஸில் ஒரு பாடியை வச்சுருந்தோம்னா இந்த சர்ஃபேஸ் இது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன். போத் ஆர் இன் கான்டாக்ட். இதுதான் ஒரு பிளாக்கும் ஒரு சர்ஃபேஸும் கான்டாக்டில் இருந்தோம்னா, ஸோ சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட், இதுதான் கான்டாக்ட் சர்ஃபேஸ். இதை இந்த பக்கம் புஷ் பண்ணும், இது இந்த பக்கம் புஷ் பண்ணும். ஸோ both are equal but in the opposite direction. It is a force that exists when two bodies are in contact and pushes the other. ஓகே, அது எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது? ரெண்டு சர்ஃபேஸும் கான்டாக்ட் இருக்கும் போது அதுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணணும். சப்போஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இப்படி ஒரு பாடி இருக்குது, இப்படி ஒரு ராடு இருக்குது, இதுதான் கான்டாக்ட் சர்ஃபேஸ். நார்மல் ரியாக்ஷன் இப்படி தான் ஆக்ட் பண்ணணும். ஃபார் த ராட் நார்மல் ரியாக்ஷன் இப்படி பண்ணணும். ஃபார் த டிஸ்க் நார்மல் ரியாக்ஷன்
எப்படி ஆக்ட் பண்ணும். ஓகே, it always acts in direction normal to the surface in contact. ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா வெயிட் எப்போதும் வெர்டிகலி டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணும், பட் நார்மல் ரியாக்ஷன் வந்து சர்ஃபேஸ் இன் கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த பிளாக் வந்து இதை புஷ் பண்ணும் வித் ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் n, அண்ட் கிரவுண்டு என்ன பண்ணும், ground will also push the block with a normal reaction n. Suppose if the weight of இந்த பாடிக்கு வெயிட் இல்லைன்னா இது நார்மல் ரியாக்ஷன் கொடுக்காது, ஸோ இதுவும் நார்மல் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. If the weight of the body is not there, then normal reaction will be absent. Free body diagram இதுக்கு எப்படி வரையலாம், free body diagram இதுக்கு, so for the block தான் நம்ம போடுவோம். ஏன்னா இதுதான் பாடி, இது பாடி இல்லை, இது சர்ஃபேஸு விச் கிவ்ஸ் ஏ ரியாக்ஷன். ஸோ இது வந்து இந்த டோட்டல் பாடியை வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிட்டு எப்போதும் பாடியிலேருந்து டெய்ல் தான் போகும் ஃபோர்ஸு. ஸோ இந்த ஃபோர்ஸ் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஸோ பிளாக் மேலே இதுதான் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ இதோட டெய்லை தூக்கி அங்கே போடணும். அடுத்தது அதோட வெயிட் இந்த டைரெக்ஷனில் ஆட் பண்ணுது. ஸோ இதோட டெய்லை தூக்கி இங்கே போடணும். ஸோ mg and this is normal. ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். திஸ் இஸ் கால்டு ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ when a stationary body is placed on a surface, stationary body ஏற்கனவே this is the stationary body. Stationary body na enna, it is at rest. When a stationary body is kept placed on the surface, suppose say table வச்சிருக்கோம், ஒரு டேபிள் மேலே வச்சிருக்கோம். When a surface is kept on a body, then the surface will exert a contact force. ஏன்னா ரெண்டு கான்டாக்ட்லுக்கு will exert a contact force. ஏன்னா நம்ம பிளாக்குக்கு தான், நம்ம பிளாக் மேலே தான் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் சர்ஃபேஸ் வில் எக்ஸைட் ஏ கான்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன் அண்ட் திஸ் ஒன். இதுவும் இது மேலே நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் பண்ணுவோம். நமக்கு சர்ஃபேஸோட நார்மல் ரியாக்ஷன் தேவையில்லை. பட் ரெண்டு பிளாக்கும் ஒன்று சேர்ந்துருந்ததுன்னா இது மேலே நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும், அது இது மேலே நார்மல் கொடுக்கும். அப்போ நம்ம ரெண்டு நார்மல் ரியாக்ஷனையும் கன்சிடர் பண்ணணும். ஆனால் சர்ஃபேஸ் ஒரு பிளாக்குக்கு மேலே கொடுக்குறது, சர்ஃபேஸ் பிளாக்கு சர்ஃபேஸ்க்கு மேலே கொடுக்குற நார்மல் ரியாக்ஷன் நம்ம இங்கே கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ when the surface exert a contact force, and இதுதான் surface contact force on the body which is perpendicular to the surface. The surfaceக்கு perpendicular இருக்குது, which is perpendicular to the surface and towards the body. அது எங்கே இருக்குது, which is இதுதான் கான்டாக்ட் சர்ஃபேஸ் இந்த இடம். ஸோ இந்த சர்ஃபேஸ் இது மேலே இந்த ரியாக்ஷன் கொடுக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது அண்ட் டுவோர்ட்ஸ் த பாடி. இது வந்து இங்கேருந்துங்களே இட் ஆல்வேஸ் கோஸ் டு, இங்கேருந்து டுவோர்ட்ஸ் த பாடி போகுது, இட் கோஸ் டுவோர்ட்ஸ் த பாடி. ஸோ அண்ட் டுவோர்ட்ஸ் த பாடி, திஸ் இஸ் அதை தான் நம்ம நார்மல் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம போட்டோம். நார்மல் ரியாக்ஷனை நம்ம எப்படி n இஸ் ஈக்குவல் என்னன்னு சொல்லலாம், சில புக்கில் ஆர்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மல் ரியாக்ஷன் இதுவும் சொல்லலாம், இதை சிம்பிளி ஆர்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இதை தான் நம்ம நார்மல் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஈஸியாக போடலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம் பிளாக்கு நார்மல் ரியாக்ஷன், ஏன்னா பாடியிலேருந்து டெய்ல் தான் போகுது, ஃபோர்ஸோட டெய்லு. அது இங்கே என்ன இருக்குது, mg. இந்த நார்மல் ரியாக்ஷன் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா பிளாக் இஸ் கிவிங் அந்த சர்ஃபேஸ் மேலே நம்ம ஒரு சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ பேர் நார்மல் ரியாக்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. எப்போ கன்சிடர் பண்ணணும்னா, ரெண்டு பிளாக்கும் ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்குது, ஒன்று மேலே ஒன்று இருக்குது. அப்போ வந்து இது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும், இது மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும். அப்போ நம்ம ரெண்டு நார்மல் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு பிளாக்கு. ஸோ இதோட நார்மல் ரியாக்ஷன் இப்படி போகும், இதோட வெயிட்டு இப்படி வரும். இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி இருக்கும், ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆன் த பிளாக், ஆன் த டேபிளில். ஸோ அந்த பிளாக்கை பாயிண்ட் மாஸாக வச்சுருக்கோம். இதை வந்து இதோட டெய்லை இங்கே தூக்கி போடுறோம், நார்மல் ரியாக்ஷன். இதோட டெய்லை இங்கே தூக்கி போடுறோம்,
இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ அதுலேருந்து தெரியுது இந்த பாடியில் என்னென்ன ஃபோர்ஸு ஆக்ட் பண்ணுதுன்னு, என்னென்ன டைரெக்ஷனில். செகண்ட் இதை பார்ப்போம். அட்டாச் டு ஸ்ட்ரிங். இதில் அட்டாச் டு ஸ்ட்ரிங்னால் அதோட வெயிட்டு, அதோட மாஸ் இருந்தால் அதோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg. கீழே டவுன் பண்ணோம். இது டென்ஷன். டென்ஷன் ஆல்வேஸ் ஃப்ரம் த பாடி அவே. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா டென்ஷன் ஃப்ரம் த பாடி அவே டென்ஷன். இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பாலுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் பாலுக்கு வரைஞ்சிடும். பாலை வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மாஸாக இங்கே வச்சுக்கிறோம். பாயிண்ட் மாஸாக வச்சுக்கிட்டு இது ஒரு ஃபோர்ஸ் போகுது அப்வர்டில். ஸோ அதை டெய்லை மாஸோடு வச்சுக்கிட்டு டெய்லை தூக்கி போடுறோம். W is equal to mg ஒன்று இங்கே ஆக்ட் பண்ணுது. இது ஃபார் த செகண்ட் ஒன். தேர்டு ஒன்று ஒரு இன்க்ளைன்டு பிளேனு. இன்க்ளைன் பிளேனை வெயிட் என்ன ஆகணும்? வெயிட் வில் ஆக்ட் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் சொல்லியிருக்கேன், வெயிட் வில் ஆக்ட் பர்பண்டிகுலரி டவுன்வர்ட்ஸ். ஸோ இது வந்து டென்ஷன் பாடியிலேருந்து அவே, இங்கே டென்ஷன் இந்த பக்கம் வரும். ஸோ இது சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஸோ நார்மல் ரியாக்ஷன் இப்படி போகும். ஸோ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, நம்ம இதை வந்து எதுக்கு எந்த பிளேனுக்கு, இது வந்து கிரவுண்டு, இது வந்து ஒரு பிளேனு. ஸோ இந்த பிளேனோட ஹொரிசாண்டல் இது, வெர்டிக்கல் இது. ஸோ இந்த பிளேனுக்கு தான் நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ ஹொரிசாண்டல் வெர்டிக்கல், இது ஹொரிசாண்டல் இல்லை வெர்டிக்கல் இல்லை, ஸோ இன்க்ளைன்டு. ஸோ இது வந்து என்னவாக இருக்கும், இது வந்து ஹைபாட்னியூஸாக இருக்கும். ஹைபாட்னியூஸ் இருக்கும்போது இதை நம்ம ரெண்டு ஃபோர்ஸாக பிரிச்சுக்கலாம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இது இப்படி வருது, இப்படி வந்து இப்படி வரும். ஸோ திஸ் வில் பி theta, where theta is the angle of inclination of the plane and with the horizontal. இது எப்படி தீட்டாவாக இருக்க முடியும் நம்ம பார்க்கலாம். See, இது வந்து 90 டிகிரி, இது 90 டிகிரி, இந்த ட்ரையாங்கிளுக்கு 90 டிகிரி, இது 90, இது தீட்டா. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 90 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த பர்பண்டிகுலரில் இது 90 மைனஸ் தீட்டா இருந்தால் இது தீட்டாவாக இருக்க முடியும், ஏன்னா இது 90 டிகிரி டோட்டல். ஸோ திஸ் இஸ் 90 மைனஸ் தீட்டா இந்த ஆங்கிள். ஸோ இது 90 மைனஸ் தீட்டானா இது தீட்டாக இருக்கும். ரெண்டு ஆட் பண்ணுற போது 90 டிகிரி. ஸோ ஆல்வேஸ் இங்கே என்ன வருதோ அதுதான் இங்கே வரும். ஸோ இதை நம்ம இப்படி நம்ம தனியாக பார்த்துக்கோம். இப்படி வருது, இப்படி வருது. வெயிட் எப்படி ஆக்ட் பண்ணுது? வெர்டிக்கலி டவுன்வர்ட். அதை நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் mg acting downward, this is this way, this is this way, this is theta. இந்த டயக்ராமு. ஸோ இது ஹைபாட்னியஸ். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருந்தால் காஸ் ஆஃப் தீட்டா, தீட்டாவுக்கு தூரத்தில் இருந்தால் சைன் ஆஃப் தீட்டா, சைன் ஆஃப் திஸ் தீட்டா அண்ட் ஹைபாட்னியஸ் அண்ட் ஹைபாட்னியஸ். ஸோ இதை நம்ம ரெண்டு ஃபோர்ஸாக பிரிச்சுட்டோம். ஸோ இது நமக்கு தேவையில்லை, ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிச்சுட்டோம் இதை நம்ம. ஸோ இப்போ என்னென்ன இருக்குது? ஸோ இதை இந்த பிளாக்கை நம்ம, இதுதான் பிளாக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு பிளாக்கு தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் பிளாக்குக்கு. ஸோ பிளாக்கு பாயிண்ட் மாஸாக இருக்குது. நார்மல் ரியாக்ஷன் பர்பண்டிகுலர் டு த பிளேன், ஏன்னா இந்த பிளேனில் தான் நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். அண்ட் டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg இப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் நார்மல் ரியாக்ஷன், திஸ் இஸ் டென்ஷன். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இதை வேணால் இதுக்கு பேரலாக இது என்ன வருது? திஸ் வில் பி mg sin theta, this will be mg cos theta. இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருந்தால் காசு, தீட்டாவுக்கு தூரம் இருந்தால் சைனு. ஸோ திஸ் வில் பி பர்பண்டிகுலர் டு திஸ் ஒன். இதை நம்ம ஃபர்தராக எப்படி இது பண்ணால் இது இப்படி பண்ணலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg cos theta and this force இப்படி வருது, இதுக்கு பேரலாக வருது. ஸோ திஸ் வில் பி mg sin theta. ஸோ நமக்கு இது தேவையில்லை, இதை அப்படி எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ நமக்கு எல்லாம் தெரியுது. ஸோ இந்த பிளாக் வந்து இங்கே முன்ன பின்ன இது ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கப்போ இந்த ஃபோர்ஸு இதை பேலன்ஸ் பண்ணுது, இந்த ஃபோர்ஸு இதை பேலன்ஸ் பண்ணுது. தேர்டு இந்த பார்ப்போம். ஃபோர்த் ஒன்னில் என்ன வருது? தேர் இஸ் அ ஃபோர்ஸ் ஒன் ஆக்டிங் லைக் திஸ். ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஹொரிசாண்டல். ஓகே. ஸோ ஃபோர்ஸு. ஸோ இந்த பிளாக்கை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இந்த டோட்டல் பிளாக்கை ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறோம். இது இப்படி நம்ம போடக்கூடாது, ஏன்னா அதோட டெய்ல் ஹெட்டு வந்து அதில் சேருது.
ஸோ இப்படி போகிறது பதில் நம்ம இப்படி போட்டுக்கலாம் தான். தட் இஸ் ஃபோர்ஸ். நல்லா பாருங்க, ஒன்லி ஜாயின் த டெய்ல் வித் த பாயிண்ட் மாஸ் வித் திஸ் பிளாக். அப்புறம் என்ன, நார்மல் ரியாக்ஷன் இப்படி வருது. ஸோ இந்த டெய்லேருந்து இப்படி போகும் நார்மல் ரியாக்ஷன். இதோட வெயிட் mg இங்கே வருது. ஸோ திஸ் வில் கம் லைக் திஸ். நம்ம இப்போ எந்த பிளேனில் இதை நம்ம ரிசால்வ் பண்ணலாம்? சி, திஸ் இஸ் ஹொரிசான்டல், திஸ் இஸ் வெர்டிக்கல். இது இன்க்ளைண்டாக இருக்குது. இன்க்ளைண்ட் வித் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஸோ இது இப்படி போகிறதுனால இது இப்படி வந்து இது இப்படி வரும். ரைட், இது இப்படி வந்து இது F இப்படி வரும். ஓகே, திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ். தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது AF cos தீட்டா. தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்கிறது F sin தீட்டா. தீட்டாவுக்கு ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்குது, ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை எப்படி போடலாம்? ஸோ இதில் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணி mg டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணுது. இது F sin தீட்டா. ரெண்டு ஃபோர்ஸு டவுன், இதுவும் டவுனில் இதுவும் டவுனில் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வேலை, இதையும் நம்ம எடுத்துடலாம். இதை ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஸோ இது இந்த பக்கம் போகுது F cos தீட்டா. ஸோ இந்த பக்கம் என்னென்ன இருக்குது mg. ஸோ இதை ஃப்ரீ பாடி டயக்ராம். இதை இப்படியும் போடலாம் நம்ம, அல்லது நார்மல் ரியாக்ஷன் n F mg தீட்டா. இதை நம்ம ஃபர்தராக நம்ம ஃபஸ்ட்டு நல்லா திங்க் பண்ணுறோம். எந்த பிளேனுக்கு வெர்டிக்கலும் ஹொரிசான்டலும் வெர்டிக்கல் பார்க்குறோம், அந்த பிளேனுக்கு தான் நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஸோ இது ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபர்தர் இதை பிரித்து எடுத்துக்கிறோம். இதோட ஒரு காம்பனண்ட் இப்படி ஒரு காம்பனண்ட் வருது, இப்படி ஒரு காம்பனண்ட் இதோட ஆட் ஆகிக்குது. ஸோ திஸ் இஸ் mg + f sin தீட்டா. இதோட காம்பனண்ட் இந்த டைரெக்ஷனில் F cos தீட்டா. இதோட இந்த காம்பனண்ட் Fோட இந்த காம்பனண்ட் இந்த டைரெக்ஷனில். திஸ் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் திஸ் பிளாக், given block.